ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா ஜெய் vlog. உங்கள் வீட்டில் மாவிளக்கு மிச்சம் ஆயிடுச்சா? அப்போனா அதை தூக்கி போட்டுடாதீங்க. இந்த மாதிரி செய்து பாருங்க. நம்ம ஒரு சூப்பரான பிடி கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. நல்ல இந்த மாதிரி மாவிளக்கை பொடி பண்ணிக்கோங்க. நான் மாவிளக்கு போடுறதுக்கு முன்னே இந்த அரிசி மாவை நல்ல இதமான சூட்டில் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து வச்ச அரிசி மாவில் கொழுக்கட்டை சேர்ந்தா ரொம்ப சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2 நாள் வச்சா கூட மெதுவாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு போயிடலாம். நம்ம இந்த பிடி கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 மாவிளக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு வெல்லம் போடுங்க. ஏன்னா மாவிளக்கில் ஏற்கனவே வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். அதனால் 1 கப் வெல்லம் இருந்தாவே போதும். தேங்காய் துருவல் 1 கப். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற 3 ஏலக்காவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அந்த மாவிளக்கில் வெல்லம் சேர்த்துருக்கிறனால நான் 1 கப்பு வெல்லம் தான் போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் பீஸை ஆட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிற மாவிளக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நல்லா கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டியெல்லாம் போகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ரொம்ப சிம் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கட்டியாக வந்த உடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கையில் நழி தடவி நம்ம கை பொறுக்கிற அளவு சூடாக இருக்கட்டும். இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பிளேட்டில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பர்பாக நம்ம பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவிளக்கில் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பூ போல் எவ்வளோ சாஃப்டாக பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மனுக்கு மாவிளக்கை வச்சுருப்போம். அதை நம்ம வீணாக்காத மன திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரியான ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.